கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இதனால சபையா ஒன்று கூடி வர ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆசீர்வாதம் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு வசனத்தை தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கணும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். எல்லாருக்கும் விருப்பம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும். நம்ம ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாங்க போன வாரமா அதுக்கு முந்தின வாரம் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அப்ப உள்ள நுழையும் போது அழகா பெருசா ஒரு வசனம் எழுதியிருந்தாங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாங்க, வெளியே ஏன் நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வசனம். அதை வாசிக்கும் போது சந்தோஷமா இருக்கு. நம்மள என்னன்னு கூப்பிடுறாங்க? ஏசம்மா யாரு? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. சரவணன் யாரு? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இந்த பெயரை நம்ம பார்த்து சொல்லும்போது நமக்கு என்னவா இருக்கு? சந்தோஷமா இருக்கு. பாக்கியம் கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி. யாரை பார்த்து சொன்னாரு? மரியாதை பார்த்து ஆண்டவர் சொல்லி சொன்னார். பாக்கியவதினு என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அர்த்தம். பாக்கியவானால ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி அர்த்தம். அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உள்ள கூப்பிடுவாராம். வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுவாராம். அப்போ அந்த ஆசீர்வாதம் அல்லது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என்னை ஆசீர்வதிக்கப்பட்டவளா மற்றவங்க அழைக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா நம்ம மாறணும், எல்லாருக்கும் இருக்கிற ஒரு வாஞ்சை. இன்னைக்கு வசனத்துல நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இந்த புதிய ஏற்பாட்டுல ரொம்ப முக்கியமா நிருபங்களிலே, நிருபங்கள்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலருக்கு அடுத்தபடியா ரோமர்ல இருந்து யூதா புஸ்தகம் வரைக்குமே அது என்னன்னு சொல்லி சொல்லலாம்? அவைகள் நிருபங்கள் என்று சொல்லி சொல்லலாம். சபைகளுக்கு எழுதப்பட்டது, பொதுவாய் எழுதப்பட்டது, இன்னொன்னு ஒரு சில நபர்களுக்கு எழுதப்பட்டது. அப்படி எடுத்துக்கொள்ள முடியும். சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள் எக்ஸாம்பிள் என்ன? ரோமர், கலாத்தியர், எபேசியர், இதெல்லாம் என்னது? சபைகளுக்கு எழுதப்பட்டது. தனிப்பட்ட நபர்களுக்கு எழுதப்பட்டதுன்னு வரும்போது 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், இதெல்லாம் என்னது? தனிப்பட்ட நபர்களுக்கு எழுதப்பட்டது. பொதுவாய் எழுதப்பட்டது, இந்த சபைக்கு இந்த நபருக்குன்னு இல்லாம பொதுவாய் எழுதப்பட்ட நிருபங்கள் ஒரு சிலர் பார்க்கும்போது எபிரேய நிருபம், யாக்கோபு, பேதுரு, அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சபைக்கு இந்த நபருக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. சிதறடிக்கப்பட்டவர்களுக்கு, எங்கும் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு அப்படின்னு சொல்லி எழுதப்படும். அப்படி 3 பிரிவான நிருபங்களை நம்மால பிரிக்க முடியும். என்னுடைய தியானம் என்ன? இந்த நிருபங்களில ஆசீர்வாதத்தை குறித்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரு? இன்னைக்கு நம்ம அதை சரியா புரிந்து கொள்ளணும். அதை நம்ம சுதரித்துக் கொண்டவர்களா நம்ம இருக்கணும். ஆசீர்வாதம் சொல்லி வந்தாலே சாதாரணமா நம்முடைய கெட்டுப்போன இருதயம் எதை நினைக்கும்னா உலக பிரகாரமான காரியத்தை தான் வைக்கும். ஏசப்பா என்ன ஆசீர்வாதமா வச்சிருக்காருங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு உடம்புல என்ன இல்ல, வியாதி இல்ல, எனக்கு நல்ல சம்பளம் இருக்கு, என் பிள்ளைங்க நல்ல சுகமா இருக்கிறாங்க, எனக்கு நல்ல வீடு இருக்கிறது, இப்படிதான் சிந்தனை ஓடும். நல்ல ஆசீர்வாதமா இருக்கு. ஆசீர்வாதமா இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டா ஆமாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம். எதை வச்சு சொல்லுவோம்னா, எதை வச்சு உலகம் கணிக்கும்? கிறிஸ்துவ சமுதாயம் எதை வச்சு அதை கணிக்கிறது? சாட்சிகளிலும் ஆண்டவன் ஆசீர்வதிச்சிருக்கிறது எதை ஆசீர்வாதமா அதிகமா சொல்லுவோம்னா உலக பிரகாரமான காரியமா. எனக்கு சைக்கிள் கிடைச்சிருக்குங்க, எனக்கு பைக் கிடைச்சிருக்குங்க, எனக்கு ஒரு நகை கிடைச்சிருக்குங்க, எனக்கு ஒரு ஷால் புதுசா கிடைச்சிருக்குங்க, எனக்கு கையில ஒரு பேங்கிள் கிடைச்சிருக்கு, ஏதோ ஒண்ணு உலக பிரகாரமா காரியத்தை நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஆசீர்வாதமா நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? முக்கியமா புதிய ஏற்பாட்டுல நிருபங்களை ஏன் இன்னைக்கு எடுத்துக்கொள்றாங்க? அன்னைக்கு சபைகளிலே இவைகள் தான் சென்று போதிக்கப்பட்டது. அன்றைக்கு இருந்த சபைகளுக்கு போதிக்கப்பட்டவைகள் அவைகள், அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டவைகள். அது நமக்கு இன்னைக்கு பொதுவானவைகள். நாம அதை ஏற்றுக்கொள்ளணும், அதன்படி நம்ம மாறணும். ஒரு வசனம் ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். எபேசியர் 1 அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 1 அதிகாரம் 3வது வசனம் நம்ம சேர்ந்து வாசிச்சிடலாம். எபிசியன்ஸ் சாப்டர் 1 verse 3. புதிய ஏற்பாடுல 263வது பக்கம். எபேசியர் 1 அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 1 அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாமாங்க? சேர்ந்து வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். இந்த எபேசு பட்டணம், எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபைகளுக்கு பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த நிருபத்தை எழுதும் போது பவுல் சிறைச்சாலையில இருக்கிறார். சிறைச்சாலையில இருக்கிற பவுல் இந்த சபைகளுக்கு எழுதுகிறார். எபேசு பட்டணத்தில் இருக்கிற கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு இது எழுதுகிறார்.
அவர் சொல்றாரு, நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். அந்த சபையை நினைச்ச உடனே கர்த்தருக்கு ஒரு மகிழ்ச்சியா ஆண்டு துதிக்கிறாராம். ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ண, உங்களை பார்த்தோன்னு ஸ்தோத்திரம் வருதுங்க. ஏன் சொல்லி கேட்டா உடனே சொல்றாரு, ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருக்காரு, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னப்பா நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டா அவர் தெளிவா சொல்றாரு, இயேசு என்ன செஞ்சிருக்காரா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன் ஸ்தோத்திரம் பண்றேன்னா, நம்ம எல்லாம் யாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. என்ன ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அவைகள் எந்த இடத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், உலகத்துக்குரியவைகள் அல்ல, அவைகள் உன்னதத்துக்குரிய ஒரு ஆசீர்வாதம். உன்னதமான ஒரு தேவன் உங்களை தன்னுடைய பிள்ளையா தெரிந்து கொண்டாரு. உங்களுக்கும் அந்த உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன செஞ்சிருக்காரு, ஆண்டவர் கொடுத்திருக்காரு. உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வாழ்த்தாம உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆல்ரெடி பிளஸ்ட். நீங்க முதல்ல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கணும். இது நிருபங்கள் இல்லைங்க. நம்ம 4 காரியமா பார்க்க போறோம். 4 ஆசீர்வாதங்களை பார்க்க போறோம். அந்த ஆசீர்வாதம் சுதந்திரித்துக் கொள்ள 4 நிபந்தனைகளை பார்க்க போகிறோம். அப்படி வசனத்தை எடுத்து நம்ம பார்த்து அப்படி பெற்றுக்கொண்டவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி கூட கடைசியை நம்ம பார்த்து நம்ம முடிப்போம். ஃபாலோ பண்றீங்களா? 4 ஆசீர்வாதங்களை பார்க்க போறோம். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள 4 நிபந்தனைகளை பார்க்க போகிறோம். கடைசியாய் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க எப்படி வாழுவாங்க என்பது கூட கடைசியை நம்ம பார்த்து நம்ம முடிப்போம். முதல் வசனமா ரோமர் 4ஆம் அதிகாரம், ரோமர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8வது வசனமும். ரோமன்ஸ் சாப்டர் 4 verses 7 and 8. சங்கீத புஸ்தகத்துல சொல்லப்பட்ட 32ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டதை இந்த இடத்துல பவுல் கோட் பண்ணி இந்த இடத்துல ஆவியானவர் இந்த சபைக்கு அதை மேற்கோள் கொட்டி காமிப்பதை நம்ம பார்க்க முடியும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும். 211வது பக்கம் புதிய ஏற்பாடுல ரோமர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8வது வசனமும் வாசிக்கலாமா? எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறார். 32ஆம் சங்கீதத்துல இருக்கிற அந்த 2 வசனத்தை இந்த இடத்துல இந்த சபைக்கு மேற்கோள் காட்டி ஆவியானவர் காட்டுகிறத பார்க்கிறோம். யார் பாக்கியவான்கள், யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எது உண்மையான ஆசீர்வாதம்னா என் பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதுங்கிற ஒரு நிச்சயத்தோடு பெறாங்க பாருங்க. அதுதான் உண்மையான ஒரு ஆசீர்வாதம். அதுதான் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம சபையா கூடி இருக்கிற நம்ம, எனக்கு இந்த உறுதி இருக்கிறதா, நிச்சயம் எனக்கு இருக்கிறதா, ஆண்டவர் நம்ம எல்லாரும் குறை உள்ளவங்க தான். இங்க இருக்கிற யாருமே நான் உத்தம, நான் தப்பே செய்யல, நான் நீதி உள்ளவன் என்று யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனா எது உண்மையான ஆசீர்வாதம்னா அந்த குறைய, அந்த பாவத்தை ஏசப்பா சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரு, நான் அது மேல விசுவாசம் வச்சேன், எனக்கு விடுதலை கிடைச்சிச்சேன்னு ஒருத்தர் சொல்றாங்க பாருங்க. அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். எவனுடைய அக்கிரமம், இங்க என்ன சொல்ற, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான். இது பழைய ஏற்பாடுலங்க. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மலைகள் குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்படும், அப்புறம் கோணலானவைகள் நேராகும், கரடு மருடானவைகள் சமமாகும். அந்த 4 காரியத்தை சொல்லி 32ஆம் சங்கீதத்துல பாவம், அக்கிரமம், அப்புறம் என்னன்னு வாசிப்போம். 32ஆம் சங்கீதத்துக்கு வருவீங்களா? சங்கீதம் 32ல எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். மீறுதல்னா என்ன அர்த்தம்? மீறி பண்றது. இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு, இப்படி பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு, இந்த உறவு கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாரு. நம்ம என்ன செய்யறோம்? நம்ம மீறி பண்றோம். அப்ப அந்த மீறுதலை ஏசப்பா என்ன செய்யறாரு? மன்னிச்சாரு. அடுத்தது வாசிக்கிறோம், பாவம், பள்ளங்கள். அந்த இடத்துல கூலி. இதை நான் செய்யணும், நான் என்ன செய்யாம போயிட்டேன்னா செய்யாம போயிட்டேன். அந்த இடத்துல கூலி இருக்கு, அந்த இடத்துல வெறுமை இருக்கிறது, நான் செய்யாம விட்டுட்டேங்க,
செய்யாம விட்ட காரியங்கள் அந்த இடத்துல குழியா இருக்கு. அதை ஆண்டு தன்னை அன்பினால் என்ன செஞ்சுட்டாரு? மூடிட்டாரு. என் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு. அடுத்தது வாசிக்கிறோம், எவனுடைய அக்கிரமத்தை கத்த எண்ணாத இருக்கிறார். கிரமோ தப்பி நடக்கிறது. இதுதான் வழி. நான் அந்த வழியில நடக்காம எப்படி நடக்கிறேன்? கோணலா நடக்கிறேன், கிரமம் தப்பி நடக்கிறேன். கோணலானவைகள் ஆண்டு என்ன செஞ்சுட்டாரு? செவ்வையாக்கிட்டாரு. நான் கோணலான வழியில தாங்க போயிட்டு இருந்தேன். என் சிந்தனை தப்பா தாங்க இருந்துச்சு, என் வழி தவறதா இருந்துச்சு, நான் சம்பாதிக்க தவறதா இருந்துச்சு. நான் ஆண்டுக்குள்ள வந்தேன், ஆண்டு என்ன சரி நேர்படுத்திட்டாருங்க. அடுத்தது வாசிக்கிறோம், கரடு முரடானவைகள் சமமாகும். என் உள்ளத்துல என்ன இருக்கு? இந்த இடத்துல சொல்லுது, எவனுடைய இருதயத்தில் கபடம் இல்லாமல், ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ. கரடு முரடான வாழ்க்கை, முன்னால் ஒண்ணு பின்னால் ஒண்ணு, இவங்களோட ஒண்ணு அவங்களோட ஒண்ணு, சபையில ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை, இங்க ஒரு சாட்சி அங்க ஒரு சாட்சி, அது கரடு முரடா இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஏசப்பாட நான் அப்படிதாங்க இருந்தேன், ஆண்டவருடைய கபடத்தெல்லாம் என்ன செஞ்சுட்டாரு? மாற்றிட்டாரு. இப்படி ஒருவன் சொல்வானால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் யோசிச்சு பார்க்கணும். ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொண்டோமா? அன்னைக்கு சபையில அது ஆசீர்வாதமா சொல்லப்பட்டது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தா ஜெனி யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உன் பாவங்கள் மன்னிக்கப்படலன்னா நீ எவ்வளவுதான் பணக்காரங்க, எவ்வளவுதான் படிச்சவங்களாம், எவ்வளவுதான் மாட மாளிகை இருக்கலாம், எவ்வளவுதான் சுகமா இருக்கலாம், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. அந்த சபைக்கு போதிக்கப்பட்டது. இன்னைக்கு நாமும் அதை உணர்ந்து கொள்ளணும். அப்பா, என் அக்கிரமங்கள் நீங்கினதும், என் மீறுதல் நீங்கினதும், என் பாவம் நீங்கினதும், என் கபடம் நீங்கினதுதான் உண்மையான ஆசீர்வாதம். உங்க ரத்தத்தினால் அது கிடைச்சது. நன்றி அப்பா. இரண்டாவது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், இரண்டாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அன்னைக்கு நிருபங்களில சபைகளில என்ன போதிக்கப்பட்டதுன்னா, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 Corinthians 10 verse 16, the second spiritual blessing. 1 கொரிந்தியர் 10:16 வாசிக்கலாமா? நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அப்பத்திலே ரத்தத்திலே கலந்து கொண்டோம். அப்ப இந்த பாத்திரத்தை பைபிள் கொடுக்கிற பெயர் என்ன? இது என்ன பாத்திரமா? இது அங்க என்னன்னு போட்டிருக்குங்க? ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இட் இஸ் a cup of blessing. இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். எது ஆசீர்வாதத்தின் பாத்திரம்? இந்த அப்பத்தையும் ரசத்தையும் குறித்து சொல்றாரு. இந்த இடத்துல சொல்லும்போது எதை அந்த இடத்துல முக்கியப்படுத்துறாருன்னா, எனக்கும் அவருக்கு இருக்கிற ஐக்கியத்தை சொல்றாரு. எனக்கும் அவருக்கு இருக்கிற அந்த இன்டிமசி, எனக்கும் அவருக்கு இருக்கிற நெருங்கின உறவு அந்த இடத்துல சொல்றாரு. எது ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா, தேவனாலே கடவுளுனாலே பயந்துட்டு இருந்தேனா, தூரமா இருந்தேனா, இன்னைக்கு அவரோடு என்ன செஞ்சுட்டேன்? நானு சமாதானம் ஆயிடுச்சேன், அவரோடு நெருங்கி வந்துட்டேன். வானம் பூமி படைச்ச பெரிய கடவுளை பார்த்து நம்ம என்ன சொல்லி கூப்பிடுறோம்? அப்பான்னு கூப்பிடுறோம். அவருக்கு நெருங்கி வந்திருக்கிறோம். அவரிடத்துல நம்ம சமாதானம் பெற்றோம். ரோமர் 5ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம், Romans chapter 5 verse 1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். ஆண்டவர் என்ன நீதிமான் ஆக்கிட்டாரு. முதல் ஆசீர்வாதம், என் பாவத்தை மன்னிச்சுட்டாரு, என்ன நீதிமான் ஆக்கிட்டாரு. அப்பேற்பட்ட நான் என்ன ஆண்டு விட்டு தூரமானவன் அல்ல. பாவிகள் தான் அவர்கிட்ட தூரமா நிற்பாங்க. நம்ம சங்கீதம் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அக்கிரமக்காரர் யாவரையும் என்ன செய்கிறேன்? நீர் வெறுக்கிறேன், அவர்கள் தூரமா இருப்பாங்க, ஒதுக்கப்பட்டவர்களா இருப்பாங்க. நானும் ஒதுக்கப்பட்டவன் அல்ல, பாவிதான், நான் மீறுதல் உள்ளவன் தான், நான் அக்கிரமக்காரன் தான். இயேசுவின் ரத்தம் எனக்கு கழுவிச்சு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, நீதிமான் ஆக்கப்பட்டேன். ஆகையால் தேவனிடத்துல நான் சமாதானம் பெற்றேன், தேவனிடத்துல நான் நெருங்கி வந்துட்டேன். தேவனோடு இருக்கிற உறவு, அவரை பார்த்து அப்பான்னு கூப்பிடுகிற ஒரு உறவு, நான் அவரோடு பேசுறேன், அவர் என்னோடு பேசுறாருங்கிற உறவு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். மற்றவங்களுக்கு இல்லைங்க. நாங்க யார கும்பிடுறாங்க, யார்கிட்ட போறாங்க, யார்கிட்ட சொல்றாங்க, அந்த சாமி கேக்குதா, அந்த சாமி பேசுதானே உங்களுக்கு தெரியாது. ஆனா எனக்கு உங்களுக்கோ என் கண்ணீரை காண்கிறவர், என் விண்ணப்பத்தை கேட்கிறவர், என் அழுகையை பார்க்கிறவர், என் பெருமூச்சை கேட்கிறவர், என் மனசின் வேதனையெல்லாம் அறிஞ்சவர் என்று சொல்லி அவரை குறித்து நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அவர் நம்மோடு பேசுகிற ஒரு தேவன், அவரோடு ஒரு உறவை கர்த்தர் கொடுத்தார். இந்த உறவு இரண்டாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். மூன்றாவது தீத்து புஸ்தகத்துக்கு வரலாம். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். டைட்டஸ் chapter 2 verse 13. தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதுடைய 13வது வசனம். புதிய ஏற்பாடுல 296வது பக்கம். டைட்டஸ் chapter 2 verse 13 வாசிக்கலாமா?
நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. பாருங்க, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். பாக்கியம் என்ன அர்த்தம்? ஆரம்பத்துல சொன்ன பாக்கியம் என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம் சொல்லி அர்த்தம். அப்ப நான் நம்பி இருக்கிற ஆனந்தமான ஒரு ஆசீர்வாதம், ஆனந்தமான ஜாய்ஃபுல் பிளெஸிங், ஒரு மகிமையான ஆசீர்வாதம். என்ன அந்த ஆசீர்வாதமா? அடுத்த வசனத்துல சொல்றாரு, அடுத்த பகுதியில இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதல். எது பெரிய ஆசீர்வாதம் அப்படிங்க என்ன அர்த்தம்? எதை குறிக்குது அது? இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதல் எதை குறிக்குது? சரவணன் எதை குறிக்குது? அவர் வரக்கூடிய ஒரு நாள். என்னுடைய ஆனந்த பாக்கியம் எது? அதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி போதிக்கிறது. எதற்காக? ஒரு நாள் ஆண்டு என்ன செய்ய போறாரு? வரப்போறாரு. இன்னைக்கு நம்ம அவரை பார்க்கலங்க, ஆனா ஒரு நாள் வரப்போகிறோம். அவர் நம்ம முகமுகமா என்ன செய்ய போகிறோம்? தரிசிக்க போகிறோம். அவர் நம்மை அறிந்து கொண்ட பண்ணமாய் நாம் அவர் என்ன செய்ய போகிறோம்? தரிசிக்க போகிறோம். மகிமையான ஒரு நாள், சந்தோஷமான ஒரு நாள் சீக்கிரம் வரப்போகிறது. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் குவிந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. காலம் வானில் கோணிக்க, தேவய காலம் வானில் கோணிக்க, தேவாதி தேவனை சந்திப்போமே, தேவாதி தேவனை தரிசிப்போமே. போதும், அந்த நாள் தரிசிக்கிற நாள் பாருங்க. அவர் வரப்போறாரு. அவருடைய பிரசன்னமாகுதுன்னு என்ன அர்த்தம்னால அப்படியே அப்பியர் ஆகுறது. சடனா நமக்கு முன்னால வந்து இப்போ சீஷர்கள் எல்லாம் பயந்து வீட்டுக்குள்ள தங்கி இருந்தாங்களாம். ஆண்டு சடனா உள்ள வந்து என்ன செஞ்சாராம்? கதவு பூட்டி இருக்கு, உள்ள வந்து என்ன செஞ்சாரு? அவங்க முன்னால வந்து காட்சி கொடுத்தாரு. அதுதான் என்னது? பிரசன்னமாகுது. சடனா அப்பியர் டிஸ்அப்பியர், சடனா அப்பியர். ஆண்டு வர்ற ஒரு நாள் வரப்போகிறது. நான் காண போறேன், அவரோடு கூட நம்ம உறவு கொள்ள போறோம். அந்த நாள் அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். எது? ஆண்டு சீக்கிரம் வரப்போறாரு. அவர் வருகை நாள். வருகையில கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன செய்வாங்க? முதலாவது எந்திரிப்பாங்க. உயிரோடு இருக்கிறவங்க, அவர் மேல நம்பிக்கை வச்சு விசுவாசிச்சு அவருக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து சாட்சியா வாழ்ந்தவங்க அடுத்தது என்ன செய்வாங்க? மறுரூபமாக்கப்படுவாங்க. இது நம்ம இன்னென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம். அப்ப அந்த பெரிய காரியம் நமக்கு உண்மையான ஆசீர்வாதம். முதல் காரியம் பாவம் மன்னிக்கப்பட்டு நீதிமானாக்கப்படுவது. இரண்டாவதாக அவரோடு ஒரு உறவு, அவர் பக்கமா நெருங்கி போன ஒரு வாழ்க்கை. மூணாவது அவர் வருகையில அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுதல் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான்காவது எபிரேயர் 12ஆம் அதிகாரம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Hebrews 12:6. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். புதிய ஏற்பாடுல 309வது பக்கங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இந்த புத்திமதிங்கிறது உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதிங்கிறாருன்னா இதுக்கு முன்னால பைபிள்ல எங்க என்ன செஞ்சிருக்கும்? இத சொல்லப்பட்டிருக்கணும். அதுதான் சொல்றாரு. 2 இடத்துல சொல்லப்படுது. ஒன்னு நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது, அடுத்தது யோபு 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. நம்ம வாசிக்கலாம் பாருங்க. யோபு புஸ்தகத்தை மட்டும் நம்ம வாசிச்சிடலாம். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதோடைய 17வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 5 verse 17. 638வது பக்கம் வாசிக்கலாமா? இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அர்த்தமாக எண்ணாகிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலையும் இதே மாதிரி வசனங்களை என்ன செய்வது? நமக்கு டைம் இல்ல, நம்ம பார்க்க வேண்டாம். சரி, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். புதிய ஏற்பாடுல பவுல் அதை எபிரேயர்ல கொண்டு வரும்போது சொல்றாரு, அதை தண்டனைன்னு சொல்லி சொல்லாம என்னன்னு சொல்லி சொல்றாரு அந்த இடத்துல? சிட்சை அப்படிங்கிற. அப்ப தேவன் தண்டிச்சாருன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? தாங்கவே முடியாது. அவருடைய தண்டனை
அவருக்கு முன்னால என்ன செஞ்சிருவோமா, நம்ம எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடுவோம். எல்லாம் அவ்வளவு மகத்துவம் உள்ள ஒரு தேவன், அவ்வளவு ஒரு பெரிய தேவன். இனி அப்பத்து விஷயனால இனியா என்ன ஆயிடுவாங்க, ஒண்ணு இல்லாம ஆயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை தண்டிச்சாருன்னா இன்னைக்கு நிலைச்சு நிக்க முடியாது. நம்மள என்ன செய்யறாரு, சிச்சிக்கிறார், லைட்டா டச் பண்றாரு. ஏன், நம்ம மனம் திரும்பணும். நம்ம மனம் இப்படியே விட்டுட்டா இறுதியில ஒரு பெரிய தண்டனை காத்து இருக்கிறது. இது உணர்த்துகிறாரு ஆண்டவர், என்ன சிச்சிக்கிறாரு. அப்ப இந்த சிச்சிக்கு பெரிய அழிவுக்கு நம்மள என்ன செய்யறாரு, ஆண்டவர் காப்பாற்றுகிறார். அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, எனக்கு உபத்திரம் வந்துச்சு, வாழ்க்கையில சிச்சை வந்துச்சு, அந்த உபத்திரம் வருவதற்கு முன்பு நான் எப்படி செஞ்சேன், வழி தப்பி நான் நடந்தேன். உபத்திரவப்படுவதற்கு முன்பு நான் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது உங்களுடைய பிரமாணங்களை காத்து நடந்தேன். உபத்திரவப்பட்டது நல்லதுப்பா, அதனால உங்களுடைய பிரமாணங்களை என்ன செய்கிறேன்னா கற்றுக்கொண்டேன், நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்றேன். அப்ப பாடுகளும் சிச்சைகளும் இவர் சொல்ற புதிய ஏற்பாடுல அது ஆசீர்வாதமா சொல்லப்பட்டது. கர்த்தர் சிச்சிக்கிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தர் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்மளை அப்படியே விட்டுட்டாருன்னா இறுதியிலே நம்ம வாழ்க்கை மோசமா முடிஞ்சிடும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல அந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல அப்பம் புட்கிற நேரத்துல பல நேரம் வாசிக்கப்படுகிற ஒரு வசனம். 1 Corinthians 11:32. 1 கொரிந்தியர் 11:32. 1 கொரிந்தியர் 11:32 வாசிக்கலாமா, சேர்ந்து வாசிக்கலாமா, எடுத்துட்டோமா? 238வது பக்கம். 1 கொரிந்தியர் 11:32. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஏன் ஆண்டவர் நம்ம சிச்சிக்கிறாரா, இறுதியில உலகத்தோட நமக்கு என்ன வந்துடக்கூடாது, ஆக்கினை என்ன அர்த்தம், தண்டனை, பனிஷ்மெண்ட், அது இறுதி தண்டனை வந்து நரகத்துக்கு தள்ளப்படக்கூடாதுன்னு சொல்லி இப்பொழுதே என்ன செய்யறாரு, என்னை சிச்சித்து என்னை சீர்படுத்தி அப்படி வழிக்கு நம்ம கொண்டு வர்றாரு. நிறைய தடவை அதே தப்பு அவங்க செய்வாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. நம்ம செஞ்சா நமக்கு என்ன வந்துரும், ஏதோ ஒரு தண்டனை வருது. ஏன் ஆண்டவர் செய்யறாரு, இறுதியில நம்மை விளைவிக்க கூடாது, இன்னைக்கே நம்ம சரிபடுத்தி உணர்வடைய வச்சு சரியான பாதையில கொண்டு போகணும் என்பது. ஆகையால் சிச்சைகளும் பாடுகளும் நம்ம லைஃப்ல ஆசீர்வாதம். இத யாக்கோபு புஸ்தகத்தில் கூட ஒரு வசனம் வாசிச்சிருங்க. யாக்கோபு 1:12. யாக்கோபு 1:12 புதிய ஏற்பாடுல 312வது பக்கம். ஜேம்ஸ் சாப்டர் 1:12. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்தே நீங்க பாப்பீங்கன்னா பாடுகளுக்கு அவர் கொடுக்கிற பெயர் வந்து விசுவாசத்தின் பரீட்சைன்னு சொல்லி சொல்வார். உங்க விசுவாசம் சரியா இருக்கா இல்ல டெஸ்ட் பண்ணக்கூடியதுன்னு சொல்லி சொல்வார். சரி வாசிக்கலாமா? 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். வாழ்க்கையில் ஆண்டவர் சோதிக்கிறாருங்க. ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தாரு, சோதித்தாரு. ஒரு டெஸ்ட் அனுப்புனாரு. அவன் ஆண்டவரை நேசிக்கிறானா, ஈசாக்கு அதிகமா நேசிக்கிறானான்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்காக ஆண்டவர் ஒரு சோதனை அனுப்பினார். அப்படி நம்ம லைஃப்லயும் ஆண்டவர் சிச்சைய பாடுகளை அனுப்புறாருன்னா இது ஆசீர்வாதமா நம்ம என்ன செய்யணும், நம்ம பார்த்து கொள்ளணும். அன்றைக்கு சபைகளில 4 காரியம் ஆசீர்வாதம், நிறைய காரியம் இருக்கு. நம்ம இன்னைக்கு சிந்தனைக்கு இதை மட்டும் நம்ம வைக்க போறோம். பாவ மன்னிப்பு, நீதிமானாக்கப்படுது. 2வதாக அந்த கர்த்தரோடு ஒரு உறவு, அவரோடு சமாதானம், அவரை பார்த்து அப்பான்னு கூப்பிடு, அவர் நம்மோடு கூட பேசுகிறது, இது நமக்கு கிடைக்க ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். 3வது அவர் வருகையில அவரோடு கூட என்ன செய்வது, எடுத்துக்கொள்வது. நிறைய பேருக்குங்க அவருடைய பிள்ளை இல்லைன்னா அவர் வருகையே செய்யாது, தெரியாது, அந்த சத்தமே கேட்காதான். வந்துட்டு போன பின்புதான் ஐயோ நான் அதமாயிட்டுன்னு, ஐயோ நான் வீணா போயிட்டுன்னு, ஐயோ சொன்னாங்களே இது கொஞ்சம் சந்தோஷத்துக்காக நிரந்தர சந்தோஷத்தை இழந்துட்டு எத்தனையோ பேர் கதறப்படுறாங்க. அந்த கூட்டத்துல நானும் நீங்க இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களா வரப்போறாரு. எக்கால சத்தம் வானில் கேட்க போகிறது, பிரதானி சத்தம் கேட்க போகிறது, என் மனவான் வரப்போறாரு. அவர் வரும்போது நானும் அவரோடு கூட என்ன செய்வேன், பறந்து போவேன், அவரோடு போவேன், என்றைக்கும் அவரோடு இருப்பேன். அதுதான் எனக்கு இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம். 4வதாக இதெல்லாம் பெற்றுக்கொள்ள விடாம பிசாசு தடை பண்றான். உடனே ஆண்டு நம்ம என்ன செய்யறாரு, சிச்சிக்கிறாரு, பாடுகளை அனுப்புகிறாரு, சோதனை அனுப்புறாரு. அதை தப்பா நினைச்சுக்காம, சோர்ந்து போயிடாம, அதை அசட்ட பண்ணிடாம, எல்லாருக்கும் வருது எனக்கும் வருது வந்துட்டு போட்டோம் அப்படியெல்லாம் சொல்லி சொல்லாம, ஆண்டவரே என்னை சீர்படுத்துறதுக்காக அனுப்பியிருக்காண்டுகிறேன்னு சொல்லி ஆண்டு ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டு நம்ம சீர்படுத்துறாரு. அந்த ராஜ்யத்துக்கு நம்ம அந்த யாக்கோப்ல வாசிச்ச பாருங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அப்புறம் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, உத்தமத்துக்கு டெஸ்ட் தான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு
தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். அந்த கிரீடம் பெறுகிற ஒரு நாள், கிரீடம் சூடக்கூடிய ஒரு நாள் சீக்கிரம் வரப்போகிறது. சரவணன் தன்னுடைய மகனுக்கு ஸ்டீபன் பேர் வச்சிருக்காரு. ஸ்டீபன் என்ன அர்த்தம்னா கிரீடம் சூட்டப்படுகிறவன் என்று அர்த்தம். ஸ்டீபன் கிரீடம் சூட்டப்பட்டவன் என்று சொல்லி அர்த்தம். கிரீடம் சூட்டுகிற நாள் வரப்போகிறது. அந்த நாளுக்கு ஸ்டீபன் ஆயத்தமாகணும், நம்ம ஆயத்தமாகணும், நம்ம சபை ஆயத்தமாகணும். அதுதான் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆசீர்வாதமா பார்க்கணும். அதற்கு சிச்சைகளை ஆண்டு அனுப்புறாரு, பாடுகளை அனுப்புறாரு. பொறுமையா இருந்துச்சா அந்த நித்திய ராஜ்யத்துக்குள் நம்மால போகும். முதல் காரியம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னு சொன்னேன், அதை பெற்றுக்கொள்ள வேண்டியதற்காக நிபந்தனைகள் என்ன, 4 காரியங்களை பார்க்க போறோம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 15:29. ரோமன் 15:29. ரோமர் 15:29. புதிய ஏற்பாடுல 225வது பக்கம். ரோமர் 15:29 வாசிக்கலாமாங்க? நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். கவனிங்க, பவுல் எழுதுகிறார் இந்த சபைக்கு, நான் ஒரு சீக்கிரம் வரப்போறேன். ரொம்ப நாள் அவருக்கு ஆசை இந்த சபைக்கு வரணும்னு சொல்லி, ஆனா ஆண்டவருக்கு அனுமதி கொடுக்கவே இல்லையா. இறுதியில தான் அவரை ஜெயில கொண்டு போட போதுதான் கடைசியில இந்த ரோமாபுரிக்கு அவர் என்ன செய்யறாரு, வர்ற அவர் சொல்ற நான் சீக்கிரம் வர்றேன், நான் வரணும்னு எனக்கு ஆசை. நான் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட நான் வருவேன். Blessing of the gospel of Christ. என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம என்ன இந்த வசனத்துல என்ன நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம்? அவருடைய வசனத்துலதான் என்ன இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு. அந்த வசனம் தாங்க நான் பாவி என்பதை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த வசனம் தான் அந்த பாவத்துக்கு பரிகாரம் சிலுவையில மரிச்சார் என்று கற்றுக் கொடுக்கிறது. அந்த வசனம் தான் ஆண்டவர் நம்மோடு உறவு கொள்ள விரும்புகிறார் என்று கற்றுக் கொடுக்கிறது. இந்த வசனம் தான் எனக்காக கிரீடம் காத்திருக்கிறது கற்றுக் கொடுக்கிறது. இந்த வசனம் தான் இது கர்த்தருடைய சிட்சை என்பதை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அதை ஆசீர்வாதமா பார்க்கணும்னா, அது நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதமா மாறணும்னா, இந்த சுவிசேஷ வசனம், இந்த சுவிசேஷ புஸ்தகம், இந்த வேத புஸ்தகம் எனக்கு மேன்மையா இருக்கணும். வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனா இருக்கணும், வேதத்தை கனப்படுத்துகிறவனா இருக்கும். முதல் நிபந்தனை என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள. இது முதலாவது ஆசீர்வாதமா அதை நம்ம பார்ப்பதற்கே வேதம் தான் நமக்கு அது. அப்படி இல்லைன்னா உலக பார்வையில பார்க்க ஆரம்பிச்சுட்டா உனக்கு எங்க சுகமே இல்ல, உனக்கு காசு இல்ல, உனக்கு வீடு இல்ல, உனக்கு வண்டி இல்ல, சட்டை இல்ல, நீ என்ன ஆசீர்வதிக்கப்பட்டவன் உலக பார்வையில பார்த்துட்டான். ஆனா வசனத்தின் பார்வையில பார்த்துட்டாதான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நம்மால என்ன செய்ய முடியும், உணர்ந்து கொள்ள முடியும், ஸ்தோத்திரம் சொல்ல முடியும். அப்ப இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க முதல் நிபந்தனை என்ன? பைபிள் வசனத்தின்படி வாழ ஆரம்பிக்கிறேன். நேற்று ஒரு பிரதர் எனக்கு போன் பண்ணாங்க. அந்த சகோதரன் வந்து கொஞ்ச நாள் முன்னால என்னோட பேசிட்டே இருப்பாங்க. இப்ப பைபிள் வாசிச்சீங்களான்னு கேட்பேன். அவர் எப்போ சொல்லுவாரு, ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. இப்ப ஏதோ ஒரு வசனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம 15ஆம் வசனம் வாசிச்சோம்ல, 29வது வசனம் அறிந்திருக்கிறேன், அதை வாசிச்ச பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. பைபிள் வாசிப்பாரு, வெறும் ஒரு வார்த்தை மட்டும், அதை மட்டும் மனசுல வச்சுக்குவாரு. இன்னைக்கு என்ன வாசிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவாரு, அறிந்திருக்கிறேன் வார்த்தையை வாசிச்சேன் பாரு. எப்படி இருக்கும் எனக்கு, பிரதர் இன்னைக்கு என்ன வாசிங்கன்னு கேட்டா அறிந்திருக்கிறேன் வாசிச்சேன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்த ஒரு சகோதரன் அவரை உற்சாகப்படுத்தின, பிரதர் வாசிங்கன்னு சொல்லி மே மாதத்துல புதிய ஏற்பாடு வாசிக்க ஆரம்பிச்சாரு. நேற்று போன் பண்ணி சொல்றாரு, பிரதர் நான் வாசிச்சு முடிச்சுட்டேன், லைஃப் டைம்லயே முதல் முறையா பைபிள் என்ன செய்யறேன், வாசி முடிக்கிறேன். வாசி முடிக்கும்போது மனசுல அவ்வளவு சமாதானம், அவ்வளவு சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது லைஃப் அவருக்குள்ள அப்படியே மாற்றம். எப்படியோ இருந்த சகோதரன் ஆண்டவர் இறுதித்து வாழ்க்கை சிந்தை என்ன செய்யறாரு, மாற்றி சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. வர்ற சம்பாதியத்துல ஆண்டுக்குன்னு என்ன செய்யறாரு, தனக்கு 10 சொல்லிட்டு இருந்தவரு வர்ற சம்பாதியத்துல ஆண்டுக்குன்னு வந்து என்ன செய்யறாரு, காணிக்க கொடுக்கிறார். அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு குறைச்சல் மத்தியில கூட ஆண்டருக்காக ஆண்டர் வாழ்க்கையை மாற்றினார். வசனம் வாழ்க்கையை மாற்றும். வசனம் பேதை என்ன செய்யுமா, ஞானியாக்கல, வேதையை ஞானியாக்குகிற வார்த்தை சங்கீதம் 19ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப இந்த வேதத்துக்கு நான் என்ன செய்யறேன், நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் எடுத்துக்கொள்ளலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நிபந்தனைகள் என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். Galatians chapter 3 verse 9 வாசிக்கலாமா? அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே
ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாசத்தினாலதான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆசீர்வாதத்துல என்ன செய்யறோம்? சுதந்திரித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வசனம் தான் இது ஆசீர்வாதம் என்பதையே எனக்கு காண்பிக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை எதிர்பார்க்கிற குணாதிசயம் என்ன, நிபந்தனை என்ன? அவரை நான் என்ன செய்யறேன்னா விசுவாசிக்கிறேன். என் பாவம் மன்னிக்கப்பட அவரை நான் என்ன செய்யறேன்னா விசுவாசிக்கிறேன். அவரோடு உறவு கொள்ள எனக்குன்னு என்ன இல்லை, எனக்கு நம்ம யாருக்கும் தகுதி இல்லை. சங்கீதத்துல கூட நம்ம வாசிச்சோம்ல, தேவ கிருபையினாலதான் நம்ம அவர் சந்நிதிக்கு முன்னால் என்ன செய்யறோம். வாசிச்சோம் 5ஆம் சங்கீதத்துல, தேவ கிருபையினாலதான் அவர் பக்கமா நம்ம என்ன செய்யறோம், நம்ம வருகிறோம், சுய பலத்தினால அல்ல. அப்போ அந்த விசுவாசம், ஆண்டவரே எனக்காக நீ சிலுவையில மறிச்சு முடியும், அந்த ரத்தத்தை நம்பி நீங்க உங்க சமூகத்துக்கு வருகிறேன், அந்த வசனத்தின் மேல வைக்கிற விசுவாசம். இப்ப விசுவாசத்தினாலதான் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டு, விசுவாசத்தினால ஆண்டவரோட உறவு கொண்டு, விசுவாசத்தினால நித்திய ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன செய்கிறோம், நம்ம போகிறோம். இரண்டாவது நிபந்தனை அவர் மேலும் அவருடைய வார்த்தை மேல வைக்கிற விசுவாசம். முதல் காரியம் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. இரண்டாவது நிபந்தனை அவர் மேல விசுவாசம் வைப்பது. மூன்றாவது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 25வது, ஜேம்ஸ் 1:25, புதிய ஏற்பாடுல 313வது பக்கம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். யாக்கோபு 1:25 வாசிக்கலாமா? சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். யார் பாக்கியவானாய் இருப்பான்? கேட்கிற வசனத்தை அதன்படி செய்கிற, அதை மறக்காம அதற்கேற்றபடி என்ன செய்யணுமா, கிரியை செய்யணுமா. இப்போ ஒரு வசனம் கேட்கிறாங்க, அந்த வசனத்தை மறக்காம அந்த வசனத்துக்கு ஏற்றபடி நம்ம என்ன செய்யணும், கிரியை நடப்பிக்கும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா மாறும். வசனம் தான் ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்குது. வசனத்தின் மேல வைக்கிற விசுவாசம் தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வைக்கிறது. அந்த வசனத்துக்கு கை கொள்ளும் போதுதான், வசனத்தின்படி கிரியை செய்யும் போதுதான் தேவன் நம்மை பாக்கியவானா என்ன செய்யற நம்மளை ஆண்டவர் அழைக்கிறார். வசனம், வசனத்துக்கு மேல் வைக்கிற விசுவாசம், மூன்றாவது வசனத்துக்கு கீழ்ப்படிதல். வசனத்துக்கு கீழ்ப்படிதல் ஆண்டு எதிர்பார்க்கிற நிபந்தனை வாசிக்கிறோம். கடைசியான நிபந்தனை எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நம்ம இந்த செய்தி ஆரம்பிக்கும் போது முதல் வசனமா இந்த வசனத்தை தான் வாசிச்சோம். திருப்பி ஒரு தடவை எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம், சேர்த்து வாசிக்கலாம். எபிசியன்ஸ் 1:3, புதிய ஏற்பாடுல 263வது பக்கம். 4வது நிபந்தனை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் வாசிக்கலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். இன்னொரு வசனம் கூட வாசிச்சல, 2 கொரிந்தியர். இதுக்கு முன்னால கலாத்தியர், அதுக்கு முன்னால கொரிந்தியர். அதுல 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 Corinthians 1:20. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். 246வது பக்கம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த 2 வசனங்களிலும் காமனான ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தா கிறிஸ்துவுக்குள். சரியா? அவருக்குள். அவருக்குள்ளதான் உன்னதங்களின் ஆசீர்வாதம், அவருக்குள்ளதான் ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்தங்கள் ஆமேன்னு ஆண்டு சொல்லி சொல்றார். அப்ப அவருக்குள் நான் இருக்கிறவனா என்ன செய்யணும், நானு காணப்படணும். அவருக்குள்ள மறைஞ்சிருக்கிறவனா, அவரை மகிமைப்படுத்துறவனா, எங்க போனாலும் நான் அவருடைய ஆலயம், அவர் என்ன கூட தங்கி இருக்கிறாரு, நான் அவருடையவன், நான் அவருக்கு சொந்தமானவன், என்னுடைய கண் அவருது, என் உடம்பு அவருது, எனக்கு கொடுத்த படிப்பு அவருடையது, எனக்கு கொடுத்த வண்டி அவருடையது, எனக்கு கொடுத்த ஞானம் அவருடையது, நான் அவருக்குள் இருக்கிறேன், நான் அவருக்கென்று இருக்கிறேன். உணர்வு இருக்கிறவங்க அவரால் என்ன செய்வாங்க, கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் இருந்தாலும் என்னவா இருப்பா, புது சிருஷ்டியா. இல்லாட்டியும் புது சிருஷ்டியா இருக்கவே முடியாது. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். அவரை விட்டு வெளியே வந்துட்டாலே பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோம். ஆண்டரை விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டாலே பிசாசின் வழியை நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சிடறோம். அவன் காத்துக்கொண்டே இருக்கிறான், எப்படியாவது நம்ம சைட் ட்ராக் பண்ணணும், எப்படியாவது அவரை விட்டு பிரிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி அந்த பக்கம் போகும்போது பிசாசு பின்பற்ற ஆரம்பிச்சிடறோம். அப்போ இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள இறுதி வரைக்கும் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனா என்ன செய்யணும், நான் அவருடையவனா இருக்கிறவனா காணப்படணும். பவுலுங்க ஒரு வசனம் வாசிங்க, பிலிப்பியர்
3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்றாரு, எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டேன்னு சொல்லி சொல்றாரு. 9ஆம் வசனத்துல காரணத்தை சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். பிலிப்பியன் சாப்டர் 3 verse 9. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதோ விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். 11ஆம் வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனா நான் என்ன செய்யணும்? நான் காணப்படணும். இன்னைக்கு என்னுடைய பாரமும் ஏக்கமும் எப்போ இருக்கும்? ஆண்டவரே, உங்க வீட்டு நான் பிரிந்து, நான் அழகா அந்த பாட்டு பாடினோம், உங்க வீட்டு பிரிந்து என்ன செய்யக்கூடாது? வாழ முடியாதுப்பா. திராட்சை செடியின் கொடியாவும் மோக்கில் என்ன செய்யணும்? நான் நிலைச்சிருக்கணும், மோடுதான் இருக்கணும். முன்னால பின்னால் நீங்க நெருக்கிக்கீங்க, ஆனா என் மேல கையை மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, எடுத்துறாரு. என் மேல கையை வைங்க, நான் உங்களுக்குள்ள இருக்கிறவனா நான் காணப்படணும். அவருடைய வசனம் அந்த ஆசீர்வாதத்தை காண வைக்கிறது. அந்த வசனத்து மேல் வைக்கிற விசுவாசம் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை வைக்கிறது. அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிதல் என்னை பாக்கியவானாய் மாற்றுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது என் ஆசீர்வாதத்தெல்லாம் நான் என்ன செய்கிறேன்? நான் சுதந்திரத்துக் கொள்ளுகிறவான் மாறுகிறேன். நம்ம தியானிச்சுட்டு வந்தோம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி. 4 ஆவிக்குரிய ஆசீர்வாதம். என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதம்? பாவ மன்னிப்பு, நீதிமானாக்கப்படுது. 2வது ஆண்டவரோடு ஒரு நெருங்கின உறவு. 3வது அவர் வருகையில மகிமையில பிரசன்னமாக நாம என்ன செய்யறோம்? நம்ம எடுத்துக்கொள்ளப்படுது. 4வதாக பாடுகளும் சிச்சைகளும் நம்ம ஆண்டு சீர்படுத்தி அதை ஆயத்தப்படுத்துறதுக்காக தான். அது நம்ம ஆசீர்வாதமா என்ன செய்யறோம்? பாக்குறோம். நான் இந்த ஆசீர்வாதத்துல சுதந்திரித்துக் கொள்ள 4 நிபந்தனைகள். இது ஆசீர்வாதமா பார்க்கணும்னாலே வசனத்தின் பார்வையில பார்த்தாதான் ஆசீர்வாதமா இருக்கும். இல்லாட்ட அது ஆசீர்வாதம் தெரியவே தெரியாது. இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், வெளிப்பிரகாரம் அல்ல. அதே சட்டை தான், அதே வண்டி தான், அதே வீடு தான், அதே பலவீனம் தான், அதே குறைச்சல் தான். ஆனாலும் உள்ள நான் என்ன செய்யறேன்? ஆசீர்வதிக்கப்படும். எப்படி சொல்ல முடியும்? வசனத்தினால அந்த பார்க்கிற பார்வை கிடைக்கிறது. வசனம் தான் எனக்கு வசனத்தின் மூலமா அதை பார்க்கிறேன். 2வது வசனத்தை நான் என்ன செய்யறேன்? விசுவாசிக்கிறேன். 3வது வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். 4வதாக கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் நான் காணப்படும் போது ஆசீர்வாதம். கடைசியை நம்ம பார்த்து முடிப்பது 2 வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். அப்படி இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க அவங்க லைஃப்ல இந்த 2 காரியம் இருக்கும். நிறைய காரியம் பைபிள் சொன்னாலும் இந்த 2 காரியம் இருக்கும். நம்ம யாரா இங்க பார்க்க போறோம்? என்னன்னு சொன்னா, முதல் காரியம் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சொரிஞ்சு கொண்டவங்களா ஒருத்தர் இருப்பாங்கன்னா அவங்க வாழ்க்கை அப்படி இருக்குமா? கலாத்தியர் 4:15. இவங்க அப்படி இருந்தாங்க. இந்த கலாத்தி சபை அப்படி இருந்தாங்க. கலேஷியன்ஸ் 4:15, கலாத்தியர் 4:15. நான் செக் பண்ணிக்கொள்ள, நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சோதித்துக் கொண்டவனா என்று சொல்லி என்னை ஆராய்ந்து பார்க்க, நிதானித்து பார்க்க இந்த 2 காரியங்கள் நமக்கு உபயோகமா இருக்கும். வாசிக்கலாமா? அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் இங்கு உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாய் இருக்கிறேன். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம். கலாத்தியர் 4:15. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம். பாக்கியம் என்ன இருக்கும்? அப்பவே சொன்னா என்னது? ஆசீர்வாதம், ஆனந்தமான ஜாய்ஃபுல் பிளெஸிங். அப்பொழுது இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தாங்களாம். அப்படி இருந்த போது அவங்க என்ன செஞ்சாங்களாம்? கண்களை பிடுங்கி கொடுக்க கூட என்ன செஞ்சிருப்பாங்க? ரெடியா இருந்தாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்காக, அவருடைய சுவிசேஷத்துக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக என்ன தியாகம் செய்ய கூட என்ன செய்வாங்க? ஆயத்தமா இருப்பாங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒருவர், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்ட ஒருத்தர், அந்த கொடுத்த ஆண்டவருக்காக எந்த தியாகமும் செய்ய என்ன செய்ய மாட்டாங்க? யோசிக்க மாட்டாங்க. வேலை அவங்களுக்கு பெருசு இல்ல, தங்களுடைய உடம்பு பெருசு இல்ல, தங்களுடைய அழகு பெருசு இல்ல, தங்க படிப்பு பெருசு இல்ல, நான் பெருசு இல்ல, எனக்கு அவர்தான் பெரியவர் என்ற உணர்வு அவங்களுக்கு இருக்கும். அவருக்காக கண்கள் தான் முக்கியம், அல்ல சரீரத்தின் வெளிச்சம். அந்த கண்ணையே பிடுங்கி கொடுக்க என்ன செய்யறாங்களாம்? கிறிஸ்துவுக்காக ரெடியா இருக்காங்க. அந்த அளவு தியாகம் பண்ண ரெடி ஆயிடுச்சாங்க. நம்ம எப்படி இருக்கோம்? ஆண்டவருக்காக ஒரு சின்ன தியாகம் கூட செய்ய முடியலையோ, ஆண்டுக்கு ஒரு சின்ன திட்டு கூட வாங்க முடியலையோ, ஆண்டுக்கு ஒரு சின்ன செலவு கூட பண்ண முடியலையோ, ஆண்டவருக்காக நம்ம எப்படி இருக்கிறோம்? தியாகம் பண்ணுகிறவர்களா இருந்தா ஆண்டவருக்காக கண்களை பிடுங்கி கொடுக்க அவங்க ஆயத்தமா இருந்தா நம்ம என்ன ஆண்டவருக்காக செலவு பண்ணுகிறோம்? ஆண்டவரே அப்படி செய்ய எங்களுக்கு நீ கிருபை செய்யுங்க. மத்தவங்க எனக்கு செய்யணுங்கிற எண்ணம் மாறி ஆண்டவர் பூமியில வரும்போது சொன்னாரு, நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாதான் வந்தேன், அனைவரை மீட்கும் பொருளாக என்னையே நான் கொடுக்க வந்தேன் சொல்லி ஆண்டவர் சொல்லி சொன்னாரு. ஆண்டவரே இந்த தியாகம் பண்ணுகிற வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. 2வது டெஸ்ட் 1 பேதுருங்க 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு
ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்களா நம்ம என்பதற்கு ஒரு டெஸ்ட் என்னன்னா 320வது பக்கம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 Peter chapter 3 verse 9 வாசிக்கலாமா? இரண்டாவது நிபந்தனை 1 பேதுரு 3:9. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். கவனிங்க, நான் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவனா என்பதற்கு இரண்டாவது டெஸ்ட் என்னன்னா, எனக்கு அவங்க என்ன செய்யறாங்க? தீமை செய்யறாங்க. என்னை அவர்கள் உதாசீனப்படுத்துகிறாங்க. அவர்களை நான் என்ன செய்யறேன்? சபிக்காமல் என்ன செய்யறேன்? நான் ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு தீமை செய்யறவங்க நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் 2 வசனம் ரோமர் 12:14 வாசிக்கலாம். இதோட நம்ம முடிச்சிருவோம். ரோமர் 12:14. ரோமன்ஸ் 12:14. புதிய ஏற்பாடுல 221வது பக்கம். ரோமர் 12:14. ரோமர் 12:14 வாசிக்கலாமா? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். இன்னும் ஒரே ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 4:12. 1 கொரிந்தியர் 4:12. 1 Corinthians 4:12 வாசிக்கலாமா? எங்கள் கைகளினால் வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். 13. தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவுமான. அப்படி இருந்தாலும் நம்ம மத்தவங்களை என்ன செய்யறோமா? ஆசீர்வதிக்கிறோம். வையப்படுகிறவங்களை, எங்களை வைகிறவர்களை என்ன செய்யறேன்? ஆசீர்வதிக்கிறேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க, தங்களுக்கு விரோதமா பேசுறவங்க, தங்களுக்கு விரோதமா நடக்கிறவங்க, தன்னை துன்பப்படுத்துகிறவங்க, தங்களை சபிக்கிறவங்கள இவங்க சபிக்க மாட்டாங்களா? இவங்க திரும்பி வைய மாட்டாங்க, திரும்பி உதாசீனப்படுத்த மாட்டாங்க, அவர்களை ஆசீர்வதிப்பாங்க. நம்ம எப்படி இருக்கு? ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன செஞ்சிருக்கு? காத்து கொண்டிருக்கிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நிச்சய வாழ்க்கை காத்து. அவங்க தெரியாம செய்யறாங்க, அவங்க அறிஞ்சு செய்யல, அவங்க ஆண்டு அறிஞ்சு அப்படி செய்ய மாட்டாங்க. இது உணர்வு இருக்கும், அவங்க ஆசீர்வதித்து ஜெபிப்பாங்க. நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நம்ம ஆசீர்வதிச்சிருக்காரு. சோர்ந்து கொண்டவர்களா நம்ம மாறுவோம். இப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமாங்க. அன்று பேசின வசனங்களுக்கு நம்ம எல்லாரும் நம்ம விட்டு கொடுக்கலாம். அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் ஆண்டவருக்கு பிரியம். பைபிள வாசிக்கிறோம். அதை அன்னைக்கு பிழையாம் கண்டு கொண்டாரு. அவர்களை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய பிரியம் சொல்லி நல்லா அறிந்து கொண்டாரு. நானும் நீங்களும் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனா அவர் பார்வையில ஆசீர்வாதம் வேறு, நம்ம பார்க்கிற பார்வை வேறு. இன்னைக்கு சபையில சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள், அன்னைக்கு சபையில ஆசீர்வாதம் என்று சொல்லி போதிக்கப்பட்டவைகளை குறித்து நம்ம பார்த்தோம், நிபந்தனைகளை பார்த்தோம். அந்த ஆசீர்வாதம் சுதந்திரித்துக் கொண்டவங்க எப்படி நடப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஆராய்ந்து பார்க்கலாம். நமக்கும் ஆண்டவர் கொடுக்க காத்திருக்கிறாரு. ஆண்டவர் இன்னைக்கும் ஆயத்தமா இருக்கிறாரு. வசனம் சொல்லுது ஆசீர்வதிச்சு இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம அதை விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். அந்த வார்த்தை கீழ்ப்படியணும், அந்த வார்த்தைக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் கிருபை கொடுப்பாரு. சேர்ந்து ஜெபித்து முடிக்கலாமா? மகா பரிசுத்தம் உள்ள ஒரு நல்ல பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியின் நாளே, இந்த மதிய வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இதனால எங்களோடு நீங்க பேசின வசனங்களுக்காக நன்றி அப்பா. உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களிலாலும் கிறிஸ்துவுக்குள் எங்களை ஆசீர்வதித்திருக்கிற நல்ல தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுதான் உங்களுடைய பிரியமா இருப்பதற்காக நன்றி அப்பா. இன்றைக்கு எது ஆசீர்வாதம் சரி கற்றுக்கொள்ள வைத்தீங்க தேவரே. பாவம் மன்னிக்கப்பட்டு நீதிமான் ஆக்கப்படுதல், உம்மோடு ஒரு நெருங்கின உறவு கொள்ளுதல், இந்த வருகையில உம்மோடு எடுத்துக்கொள்ளப்படுதல், உங்க நாமத்து நிமித்தம் பாடுகளை சிச்சைகளை அற்பமா எண்ணாம அசட்ட பண்ணாம ஆண்டவரே அதுல சூர்ந்து போகாம அதை சகிச்சு விட்டு கொடுத்து மனம் திரும்புதல், இதுதான் ஆசீர்வாதம்ப்பா. இதை காணத்தக்கதான கண்களை வசனத்தை கொண்டு எங்களுக்கு திறந்து தாங்கப்பா. வசனத்தின் வெளிச்சத்துல எங்களை நடத்துங்கப்பா. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபைகளா எங்களை மாற்றுங்கப்பா. அந்த வசனத்துக்கு விசுவாசமும் வசனத்தின் மேல் கீழ்ப்படிதலும் எங்க கூட எதிர்பார்க்கிறீங்க தேவரே. உமக்குள்ள நாங்க காணப்பட்டு இப்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. பெற்றுக்கொண்ட நாங்க ஆண்டவரே உமக்காக எதையும் தியாகம் பண்ண ஆயத்தமா இருக்கோம். சுற்றி இருக்க ஜனங்களுக்காக அவங்களிடத்துல எதையும் நாங்க சகிச்சுக்குவோம், அவங்களை ஆசீர்வதிப்போம்.
கேட்ட வசனங்களுக்கு அன்று எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கும். வருகிற நாட்களில் இப்ப ஏற்பட்ட மாற்றங்கள் எனக்குள்ளே உண்டாகட்டும், எங்க சபையில உண்டாகட்டும். மெய்யாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை உலகம் அறியட்டும். எது உண்மையான ஆசீர்வாதம் என்பதை உலகம் அறியட்டும். எங்க வாழ்க்கை கொண்டு ஆண்டவரை கண்டுகொண்டு அதற்கு சாட்சியாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. வந்திருக்க எல்லாரையும் உங்க கையில நாங்க ஒப்புக் கொடுக்கிறோம். வருகிற நாட்களில் அவர்களும் ஒவ்வொருவரும் இந்த ஒருவேளை ரெக்கார்டிங் மூலமா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கோங்க, உலகத்துல எந்த மூலையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் தேவரே அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா மாறவும் அதற்கு ஒப்பு கொடுக்கவும் சாட்சியாயிருக்கும் கிருபை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உங்கள் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரி.